எம்பெருமானை அற்பபந்துக்களே, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மூடனாக இருந்தது போதும் முழித்துக்கொள், முழித்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதுவே மாதவன் சொல்லிய காட்டிய நடத்திய நடத்தப்பட்டதை. மாதவன் சொன்னது கீதோபதேசம், சொல்லியது நடத்தியது ராமாவதாரம், நடத்தப்பட்டது ஹிரண்யன் வதம். இவை அனைத்துமே தர்மத்திற்கும் எதிராக அதர்மம் தலை விரித்து ஆடியது. மாதவன் சொல்வது, கண்ணன் சொல்வது, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைவிரித்து கோரதாண்டம் ஆடுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய அவதாரம் நிச்சயம் நிதர்சனம். அசுரர்களால் தொல்லை கெடுக்கப்பட்டு யாகங்கள் நடத்த விடாமல் அவர்களை துன்புறுத்தியதால் ராமனே அவதாரம் எடுத்து தர்மத்தில் நிலைநாட்டுவதற்காக சத்தியபாதையில் சென்று பல இடர்களை சந்தித்து ராமன் காட்டிய பாதை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நடத்தப்பட்டது. அதேபோல் கீதோபதேசம் என்று சொல்லக்கூடிய குருட்சேத்திர போரில் அர்ஜுனன் மூலம் நமக்கு ஒரு பெரும் பொக்கிஷமாக கிடைக்கப்பட்டுள்ளது கீதோபதேசம். வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது, உணவு முறையிலிருந்து, ஆச்சாரத்திலிருந்து, மக்களை நேசிப்பதிலிருந்து, மக்களிடத்தில் நடந்து கொள்வதிலிருந்து, யாராக இருந்தாலும் தர்மத்தின் பாதையை விட்டு செல்லக்கூடாது, அதர்ம வழியில் செல்லக்கூடாது, தர்மத்தின் பாதையில் செல்ல வேண்டும், அதர்மத்தின் பாதையில் செல்லக்கூடாது என்பதை வழிகாட்டியதே கீதோபதேசம். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அதர்மத்தின் பாதையில் போய் தர்மத்தை நிலைநாட்டினான். ஏனென்றால் அதர்மம் தலைவிரித்து ஆடியது. எங்கு பார்த்தாலும் யாரிடத்திலும் தர்மமே இல்லை என்று நிலை இப்பொழுது நாம் அனைவரும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதர்மம் 3 காலில் நின்று தர்மம் ஒரு காலில் நிற்கிறது. அதனால்தான் ஏற்படக்கூடிய அனைத்து தொந்தரவுகளுக்கும், அனைத்து இயற்கைக்கு எதிரான செயல்களை நாம் புரிந்து கொண்டு செய்து கொண்டு வருவதால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, நாம் காணக்கூடிய, நாம் அனுபவிக்கக்கூடிய இன்னல்கள் ஏராளம். அப்படி துவாபரகத்தில் இருந்ததால்தான் கண்ணனே நின்று போரை நடத்தினான். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கொடுத்த வார்த்தையை காப்பாற்றி அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து அதர்மத்திற்கு பாடம் புகட்டி தர்மத்தை நிலைநாட்டினான். அதேபோல் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலை இருக்கிறது எல்லோரிடத்திலும். இது யாராக இருந்தாலும் ஆண்டவன் முன்பு அனைவரும் சமமே. ஆண்டவனால் படைக்கப்பட்டதே இந்த பூவுலகம், ஆண்டவனால் படைக்கப்பட்டதே ஒவ்வொருடைய வாழ்க்கையும், ஒவ்வொருடைய வாழ்வும். பூக்களிலிருந்து, புழுக்களிலிருந்து, தாவரங்களிலிருந்து, விலங்குகளிலிருந்து, பறவைகளிலிருந்து, மனித குலத்திலிருந்து, மனித குலமே மேம்பட்ட குலம், ஜீவராசிகளே மேம்பட்ட ஜீவராசிகள். அதை அனைத்தும் படைத்து நம்மை வழிநடத்தி செல்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. அப்பொழுது மனிதன் தெய்வமாகலாமே தவிர மனிதன் தெய்வம் என்று சொல்லிக்கொள்ள யாருக்கும் அருகதையோ யோகிதையோ கிடையாது. ஏனென்றால் இறப்பற்று எப்பொழுதுமே எல்லோரையுமே ஒரே கண் பார்வையாக பார்த்து எல்லோரையும் ரட்சிக்கக்கூடியவன் இறைவன் ஒருவனைத் தவிர மனிதர்களாக யாராக இருந்தாலும் முடியாது. பாரபட்சமற்ற தர்மம் யாரிடத்தில் என்றால் பரமாத்மாவிடம் மட்டுமே. வேண்டுவன் வேண்டாதவன் என்று கிடையாது, அனைவரும் சமம்.
ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை பார்த்து கொள்கிறாளோ, எப்பொழுது தேவை, எவ்வளவு தேவை, எப்படி தேவை என்று அறிந்து புரிந்து செய்கிறாளோ அதை போலத்தான் எம்பெருமான் தாயை போல் இவன் பறந்திடுவான் ஒன்று தந்தையும் இவனை என்றுணர்வா என்று ஆழ்வாவுக்குரியது போல் தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் அதற்கு மேலாக தெய்வம் என்று சொல்லக்கூடிய கடைசி நிலை. ஏனென்றால் தெய்வம் என்று சென்றா என்று நினைத்தால் பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள், தயங்குவார்கள் என்ற நிலை இல்லாமல் நான் உன்னிடத்தில் நண்பனாக, தாயாக, தந்தையாக, குருவாக நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படி நான் உன்னிடத்தில் பயணிப்பேன், அப்படி உன்னிடத்தில் நின்று சாதித்து உன்னை காத்து ரட்சிப்பேன், காப்பாற்றுவேன் என்பதற்கு கண்ணன் கீதையில் சொல்வது, நீ என்னை நினைத்த மாத்திரத்தில் எது கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் உள் அன்போடு பக்தியோடு ஸ்ரத்தையோடு, கண்ணனை தவிர வேறு தெய்வம் இல்லை, நாம் கூப்பிட்ட மாத்திரத்தில் வந்து நம்மை காட்சி கொடுத்து நம்மை காப்பாற்றுவான் என்ற உள் உணர்வோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நான் என்று சாதிப்பேன், நான் என்று காத்து அருள்வேன் என்பதை கண்ணன் உபதேசித்துள்ளான் கீத உபதேசமாக. நீ எப்படி என்னை பார்க்கிறாயோ அப்படி நான் இருப்பேன், அப்படின்னு காத்து ரட்சிப்பேன், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவனுடைய அவதாரம் அப்பேற்பட்ட ஆனந்தத்தை, பேரானந்தத்தை, பிரம்மானந்தத்தை, சச்சிதானந்தத்தை அளித்து கொண்டிருக்கக்கூடிய அவதாரமே கிருஷ்ணாவதாரம். அதேபோல் எந்த விதமான சுகதுக்கங்கள் எதை வந்து தாக்கினாலும் யாதொரு கலக்கமோ இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை வகுத்து காட்டிய அவதாரமே ராமாவதாரம். ஏனென்றால் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே இறைவனே பூவுலகத்தில் வந்து நின்று அனைத்து காரியங்களுக்கும் இடையூறு இல்லாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ராமன் வனவாசம் சென்று அகலி சபவிமோசனம், சபர்க்ஷி மோட்சம், ஜடாயு மோட்சம், இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, ஒரு பக்தர்களுக்காக சாதுக்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே, மனித குலத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவே ராமாவதாரம். அதேபோல் தன்னையே தெய்வம் என்று கூறிக்கொண்ட ஹிரண்யனை வதம் செய்தான். ஏனென்றால் தான் பெற்ற பிள்ளை என்று பாராமல் அவனை பல வழிகளில் துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து காப்பாற்ற பகவான் ஓடி வந்தான். குழந்தை எப்படி துன்பத்தால் துயரத்தால் தன்னை நினைத்து தன்னை புகழை பாடி தன்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற குழந்தைக்கு இப்படி ஒரு கஷ்டமா துயரமா என்று ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதத்திலும் நின்று காத்து ரட்சித்தான் பரமாத்மா. இரண்யன் கேட்ட வதத்தை கேட்டார் போல் தன்னுடைய அவதாரத்தை மாற்றிக்கொண்டு வதம் செய்து குழந்தையை காப்பாற்றி நினைத்த மாத்திரத்தில் வந்து ரட்சித்த அவதாரமே நரசிம்ம அவதாரம். அப்பேற்பட்ட உன்னதமான அனைவராலும் போற்றக்கூடிய, அனைவராலும் பக்தி செலுத்தி பாராட்டக்கூடிய, தியானிக்கக்கூடிய, நினைக்கக்கூடிய, அருளை கொடுக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய தெய்வமாக நின்று சாதித்தவன் நரசிம்மன். அதைத்தான் சொல்கிறோம், பக்தியை செலுத்தி சக்தியை வாங்கிச் செல். என்னிடம் உள்ளது அனைத்தையும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன், பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அந்த சக்தி, அந்த உணர்வு, அந்த செயல்பாடு, அந்த செயல்கள் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் கொடுத்துள்ளான் இறைவனால். அதைத்தான் மனிதனும் தெய்வமாகலாமே தவிர மனிதன் தெய்வம் இல்லை. தெய்வம் என்றவன் அபாற்பட்டவன், பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. நாம் என்று ஜனித்தோமோ அன்றே நமக்கு வாழ்வின் கடைசி நாள், நொடி, நேரம் அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டுத்தான் நாம் பூமியில் தள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கும் வரை நாம் நம்மால் இறைவனுக்கு, நம்மால் நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்மால் நம்முடைய மக்களுக்கு, நலிந்தோருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவே யோசித்து நாமும் வாழ நம்மால் முடிந்ததை செய்து பலரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு காரியப் பொருளாக நமக்கு பிறப்பை கொடுத்துள்ளான் இறைவன் என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதைத்தான் சொல்வார்கள், கண்டார் விண்டதில்லை, விண்டார் கண்டதில்லை. கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ்ந்தோமையானால் இல்லை துன்பம், துயரம், கவலை, கஷ்டம் அனைத்தும் இல்லை. கண்ணன் திருவடி பற்றி கொண்டு சரணாகதி அடைந்து வாழ கற்றுக்கொள். நடத்தியது, நடத்தப்பட்டது, நடத்தி காட்டியது, அதன் பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே என்ற இதிகாசங்களாக ராமாயணமும் மகாபாரதமும் கொடுத்து அதுக்கு கீதோபதேசத்தை கொடுத்தான் பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன். இதை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழ, நம் மக்கள் வாழ, நாடு வளம் பெற, நாடு வளமாக வாழ்வதற்கு, நாம் வாழ்வதற்கு, நாடு வளர்வதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதற்காகவே சிந்தனா சக்தியை அறிவு என்று கொடுத்து, எண்ணம் என்பதும் செயல் என்பதும் மனம் என்பதையும் கொடுத்து வரைத்தான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களையும் இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து செயல்படுவதற்கு மனித சக்தியை தவிர வேறொன்றும் கிடையாது. மனிதனுக்கே ஜீவாத்மாக்களுக்கு மட்டுமே கொடுத்துள்ளான் இறைவன் 6 அறிவு. அதுவும் சிந்தனா சக்தியை கொடுக்கக்கூடிய 6வது அறிவு, பகுத்தறிந்து செயல்படக்கூடிய பகுத்தறிவு. இதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு நம்மால் நமக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்முடைய சமுதாயத்திற்கும், நம்முடைய நாட்டிற்கும், நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய பாரத நாட்டிற்காக, இந்திய தேசத்திற்காக வாழ வேண்டும், நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாமும் வாழ்ந்து நாடும் வளர்ந்து வளர்ச்சி பாதையை நாடு சென்று கொண்டிருக்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சியுடன் நாமும் இந்த பாரத தேசத்தில் வந்து வாழ்கிறோம் என்று பூரிப்போடு பெருமையோடு சொல்லிக்கொண்டு இறைவன் தாளினை பணிந்த ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.